Hey guys, welcome to Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் பார்க்கலாம். சோ வேற லெவல்ல இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது இல்லனா நான் வெஜிடேரியன்ஸ் occasions-க்கு இல்ல பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டெசர்ட் அப்படினு சொல்லலாம். So let's get started and check out the recipe. அதுக்கு வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு நெய் ஊத்திருக்கேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திருக்கேன். இதுல வந்து நம்ம சேமியாவை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை போட்டுறலாம். நெய்யிலேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கினா ரோஸ்ட் பண்ணா போதும். இப்போ பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு, எடுத்துடலாம். அதே கடாயில இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து வறுபட்டதும் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து சேர்த்துட்டோம். இது நல்லா வந்து பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த சேமியாவை சேர்த்துடலாம். இந்த சேமியா வந்து நல்லா இதுல குக் பண்ணிடலாம். இருக்கட்டும். சேமியா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. குங்குமப்பூ வந்து சேர்த்திருக்க பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் மைல்டு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம வந்து பண்ணும்போது சேமியா பாயசம் மாதிரி தான் இருக்கும். பட் பிரசன்டேஷன் பண்ணும்போது தான் இதோட டெசர்ட்டோட இதுவே தெரியும். அவ்வளோதான், இறக்கிடலாம். ஓகே, நம்ம வந்து எடுத்தாச்சு. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அழகா வந்து 2 hours வந்து சாலிடா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துடலாம். நல்லா கூலா இருந்தா டெசர்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பிரசன்டேஷன் பண்றதுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 minutes முன்னாடி ஊற வச்ச கூட போதும். ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பவுல்ல. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும், சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் பவுலில். இதில் வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 10 minutes வந்து சோக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இப்போவே கொஞ்சோண்டு வந்துருச்சு, நீங்கள் பார்க்கலாம். இருக்கட்டும். அடுத்து வந்து நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன் ப்ளஸ் பொமோகிரனேட். இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ சப்ஜா வந்து நம்ம ஊற வச்சோம்ல, அதுவும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு லேயரு சேமியா, முகரநீர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சப்ஜா, ஆப்பிள் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். திருப்பி நம்மளோட சேமியா மிக்ஸ்சர் கார்னர்ஸில் இந்த மாதிரி நான் பொமோகிரனேட் வைக்கிறேன். வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நட்ஸ் வச்சுக்கலாம். பாதாம் வந்து கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு டெசர்ட் வந்து சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.